கன்னியாஸ்திரியின் உண்மை கதை ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த நன். வாட்டிகன் நகரத்தில் பல ஆண்டுகளுக்கும் மேலாக பேய் பிடித்து ஒரு கன்னியாஸ்திரியின் தலை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுதான் அந்தச் சம்பவம். ஜோசபின் ரோசந்தல். ஒரு காலத்தில் ஜோசபின் ரோசந்தல் என்ற கன்னியாஸ்திரி கர்ப்பிணியாக காணப்பட்டார். தான் எந்த ஆணுடன் உறவு கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்ததையடுத்து அவருக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. தெய்வீக நிகழ்வு. பரிசோதனையில் அவர் இன்னும் கன்னித்தன்மையுடன் இருப்பது உறுதியானது. இதனால் இது ஒரு தெய்வீக நிகழ்வு என்று முடிவு செய்யப்பட்டது. மரியாவின் பிறப்பு. மரியா ரோசந்தல் என்ற பெண் குழந்தையை பிரசவித்த போது ஜோசபின் இறந்து போனார். பழிவாங்கல். மரியா இருபால் உறுப்பு கொண்டவராக இருந்ததால் கன்னியாஸ்திரிகள் மற்றும் பாதிரியார்களால் ஏளனம் செய்யப்பட்டார். மக்கள் அவளை ஒரு பிசாசு போல கருதினர். தேவாலய திட்டம். இதைக் கருத்தில் கொண்ட தேவாலயத் தலைவர்கள் ஒரு திட்டம் வகுத்தனர். இயேசுவின் அதே வயதில் மரியாவின் உயிரைப் போக்க திட்டமிட்டனர். இதன் மூலம் அவளது மரணம் தெய்வீகத் தன்மை வாய்ந்தது போல காட்ட விரும்பினர். தற்கொலை. இந்த திட்டம் மரியாவுக்கு தெரிய வந்ததும் அவள் தன் உயிரைத்தானே மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்தாள். தலை பதப்படுத்தல். அவள் இறந்த பிறகு பாதிரியார்கள் அவளது தலையை வெட்டி சிலுவையுடன் கூடிய ஒரு பெட்டியில் பதப்படுத்த உத்தரவிட்டனர். அமானுஷ்ய தோற்றங்கள். அவளது மரணத்துக்குப் பிறகு மரியா அமானுஷ்ய தோற்றங்களை காட்டத் தொடங்கினாள்.